Hello all, welcome to Ashrada Fashion. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்வான்ஸ் லெவல் 3D லெவல் ஃப்ளவர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்ட் 1 வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைனில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது போல் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. டாட் லைன் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு உள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா சின்ன சின்ன சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே வந்து நம்ம சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா திலகம் ஷேப்பில் வந்து நீங்கள் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெட்டல்ஸ் வந்து எல்லாமே வந்து ஈவனாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் விருப்பம் போல் பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவும் கொஞ்சம் சின்னதாகவும் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது போல் வந்து ஒரு 5 or 7 பெட்டல்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2 பெட்டல்ஸுக்கு சென்டரில் ஒரு பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணுறீங்க. செகண்ட் லேயர் வந்து ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் அந்த சைஸ் வந்து நீங்கள் கம்மி பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? பாதி தெரிகிற மாதிரி வந்து நீங்கள் பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணுவீங்க. தேர்ட் லேயர் வந்து நீங்கள் உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் தேர்ட் லேயர் வந்து நீங்கள் போட்டாலும் ஓகே, இல்லை எனக்கு தேர்ட் லேயர் வேணாம் செகண்ட் லேயரோடு நான் முடிச்சுக்கிறேன்னா நீங்கள் செகண்ட் லேயர் கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேர்ட் லேயர் கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் தேர்ட் லேயர் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு உள்ளே வந்து நான் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். இந்த ஷேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டல்ஸில் மேலேயும் கீழேயும் வந்து ஷேடிங் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து செம்பருத்தி பூவில் வந்து பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, சென்டரில் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி. ஸோ இதுலேயும் வந்து இங்கே எம்டியாக வந்து கொஞ்சம் விட்டுருங்க. ஸோ நம்ம ஷேடிங் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு அவுட்டரில் வந்து கொஞ்சம் திக் லைனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ளவர் அப்படியே விட்டாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் அவுட்லைன் கொடுக்குறதா இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் தான். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் டிசைனில் நம்ம லோட்டஸ் ஃப்ளவர் தான் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு திலகம் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 சைடும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம தேர்டாக வந்து இன்னொரு பெட்டல் வந்து ட்ரா பண்ணும்போது அதோடய கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இது போல் கீழே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே இது போல் டாட் லைன் வச்சுட்டு உள்ளே வந்து ஆரஞ்ச் ஷேடிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஆரஞ்ச் ஷேடிங் அது உள்ளேயே வந்து நம்ம சின்ன சின்ன சர்க்கிள் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம்.
ஸோ இப்போ கீழே இருந்து நம்ம வந்து பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் ரவுண்டாக வந்து பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்து சென்டராக இருக்கிற மாதிரி ஒரு காம்பு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அது பக்கத்துலேயே வந்து ஒரு தாமரைப்பூ மொட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது போல் வந்து ஒரு பட்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உள்ள ஷேடிங் கொடுத்துடலாம். இந்த ஷேடிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஒனில் வந்து என்ன போட்டிருக்கோமோ அதே ஷேடிங் தான் வந்து இதுலேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 3D லெவல் ஃப்ளவருக்கு வந்து முக்கியமான ஒரு எலமெண்ட்ஸ் என்னென்னா ஷேடிங் மட்டும்தான். ஸோ நம்ம பெட்டல்ஸுடைய ஷேப் கூட நம்ம போட்டுடலாம், பட் ஷேடிங் தான் வந்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் ஷேடிங்கை வந்து அப்ளை பண்ணுங்கள். அதே போல் 3D லெவல் ஃப்ளவரில் வந்து ஒரு ப்ளஸ் என்னென்னா, இப்போ நம்ம நார்மலாக வந்து அட்வான்ஸ் லெவல் ஃப்ளவர் யூஸ் பண்ணும்போது அதனுடைய பெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஓகேங்களா? பட் இதில் வந்து 3D லெவல் ஃப்ளவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவருடைய பெட்டல்ஸ் வந்து ஈவனாக இல்லாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். பட் என்ன ஒன்று நீங்கள் பண்ணுற ஷேடிங் மட்டும் வந்து கரெக்டாக பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஷேடிங் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு 3D லெவல் லுக் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.